கலைஞர் சாகும் போது கூட அவர் திமுக தலைவராக தான் செத்தார். ஸ்டாலின் அப்போ செயல் தலைவராக தான் இருந்தார். வந்து கனிமொழி இருக்காங்க, சீனியர் அமைச்சர்கள் இருக்காங்க, ஏன் யாருக்கும் கொடுக்காம உதயநிதிக்கான இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கும்போது பாஜக எதிரணிகள் இருக்கும், எதிர்கட்சிகளை இந்தியா கூட்டணி எப்படி விமர்சனம் பண்ணுவாங்கன்னா வந்து இது குடும்ப கட்சி, வாரிசு கட்சின்னு ரொம்ப ஓப்பனாக விமர்சனம் பண்ணுவாங்க. இப்போ உட்கட்சிக்குள்ள ஜனநாயகம் எந்த அளவுக்கு சீர்லிக்கப்படுதுங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இந்த அரசியல் நோக்கி ரொம்ப வேகமாக நடக்கிறத வெளிப்படையாக உதயநிதிக்கான இம்பார்ட்டன்ஸ் வருது. அந்த இடத்துல கனிமொழிக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைக்கப்படுது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. 2024 இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை திமுக கூட்டணி பெறுதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் விசிகாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. திருமாவுக்கு வந்து அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. வணக்கம். தமிழக அரசியலில் ஒரு விசித்திரமாக பயணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமீப காலமாக. ஏன்னா திமுக தனித்தே அரசியலில் பயணிச்சுன்னு இருக்குது, எந்த ஒரு எதிர்கட்சியும் இல்லாமல். இதில் ஒரு பேசும் பொருளாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து உதயநிதியோட துணை முதலமைச்சர் பதவி. பல கருத்துக்களும் பல விமர்சனங்களும் முன்வைக்கிறாங்க. ஏன் கனிமொழிக்கு இல்லை, ஏன் உதயநிதி, ஏன் மூத்த அமைச்சர்கள், இதுமாதிரி பல கேள்விகள் இருக்குது. இது எப்படி நம்ம பார்க்குறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திமுக வெளிப்படையாக தங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் இதுதான், கட்சியினுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் இதுதான் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அது எப்போ சொல்லிட்டாங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் மூலமாக அது தெரிஞ்சிருச்சு. 2021 சட்டமன்றத்துக்கு முன்பு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் உதயநிதிக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு பெரிய ஸ்பேஸை வந்து திமுக கொடுத்துச்சு. பெரிய அளவில் பிரச்சாரம்லாம் செஞ்சார். அதன் பிறகு வந்து 21 சேப்பாக்கத்துடைய கேண்டிடேட்டாக அறிவிக்கப்படுறாரு, எதிர்பார்க்கல அறிவிக்கப்படுறாரு. அதுக்கிடையிலே வந்து இளைஞர் அணியினுடைய செயலாளராக அவர் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப வேகமாக வந்து எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏக்கு அடுத்து விரைவிலே வந்து அமைச்சர் பதவி விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு கொடுத்தாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு கொடுத்தா சீனியர் அமைச்சர்கள் பட்டியலில் வர முடியாது அப்படிங்கிறதுக்காக சிறப்பு திட்ட அமலாக்கத்துறைன்னு சொல்லி அந்த ஒரு துறையை முதல்வர் இருந்த துறையை அவர்கிட்ட கொடுத்து சீனியர் அமைச்சர்கள் அந்த கிரிட்டீரியாக்கில் அந்த கேட்டகரிக்குள்ளே வரணும், அந்த ஃபஸ்ட்டு 10க்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு துறையும் சேர்த்து அதோட விளையாட்டுத்துறையோடு அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து அதை கொடுத்து ரொம்ப வேகமாக கொண்டு வந்தாங்க. அப்போவே வந்து கடுமையான விமர்சனத்தை அதை எதிர்கொண்டுச்சு. திமுக ஆதரவாளர்கள் கூட அந்த விஷயத்தை முகம் சொல்லிக்கூடிய ஒரு அரசியலை தான் பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது பார்க்கும்பொழுது இப்போ இந்த அரசியலை நம்ம கொஞ்சம் டுவர்ட்ஸ் நம்ம எதை நோக்கி பார்க்கணும்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கான அரசியல் குரு, அரசியல் வழிகாட்டியானா அவரோட தந்தை தான் திரு கலைஞர் கருணாநிதி அவர் தான் அப்படிங்கிறது. அங்கே தான் அவர் அரசியலை கற்றுட்டு பயின்றுட்டு வராரு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விஷயம் அங்கே தான் கற்றுட்டு வராரு. அவர் உட்காந்த நாட்கள்லாம் இவரும் போய் உட்காராரு. கட்சியிலேருந்து ஆட்சியிலேருந்து எல்லா நாட்களும் அப்படி தான் போய் உட்காராரு. அப்படி இருக்கும்போது எல்லாமே அவரை பார்த்து கற்றுக்கிட்டவர் அந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் பின்பற்றின பேட்டனை இவர் வந்து அதுக்கு முரணாக செயல்படுறாரோ அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல தோணுது. அவர் வந்து ஸ்டாலின் தன்னோட மகனாக இருந்தாலும் அவருக்கு அரசியல் இடம் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் வச்சுருந்தார். அவர் ரொம்ப நிறைய பெரிய ப்ராசஸ் வச்சு கட்சியினுடைய தொண்டர் போஸ்ட் ஓட்டுறதுலேருந்து அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக தான் அந்த ஒரு வரும். திரு ஸ்டாலின் அவர்களே வந்து அந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். நான் அந்த மாதிரி வந்து போஸ்ட் ஓட்டுற வேலைக்கெல்லாம் டீமை கூப்பிட்டு போவோம் அப்படிங்கிறத அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். தன்னோட வாழ்க்கை அனுபவத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு ரொம்ப லேட்டாக தான் கட்சியோட பொறுப்பில் கொடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக வந்து சென்னையினுடைய மேயர் பதவி கொடுக்குறதாகட்டும், உள்துறை அமைச்சர் பதவி கொடுக்குறதாகட்டும் ரொம்ப லேட்டாக தான் எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா கலைஞர் சாகும் போது கூட அவர் திமுக தலைவராக தான் செத்தார். ஸ்டாலின் அப்போ செயல் தலைவராக தான் இருந்தார். கட்சியில் செயல் தலைவர், செயலற்ற தலைவர் அப்படிங்கிற மாதிரி 2 விஷயம் பிரிஞ்சிருச்சு. கலைஞர் வந்து ஓய்வு பெறக்கூடிய அவருடைய அந்த முதிர்ச்சி கட்டத்தில் அவர் வந்து செயலற்ற தலைவராக மாறிட்டார். அப்படிங்கும்போது செயல் தலைவர் போஸ்ட் அவர் கொடுத்து அப்பவும் கலைஞர் வந்து தலைவராக தான் இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் இறந்ததுக்கு பிறகு தான் வந்து இவர் அந்த இடத்துக்கு வரார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேட்டர்ன் இருந்துச்சு. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து இந்த விஷயத்தில் தான் அப்பா தனக்கு என்ன விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரோ அது ஏன் இவர் தான் பையனுக்கு கற்றுக் கொடுக்காம இவ்வளோ வேகமாக அவசரப்படுறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து இது வந்து வெளிப்படையாக வந்து இது டுவர்ட்ஸ் எப்படின்னா, பாஜக எதிரணிகள் இருக்கும், எதிர்கட்சிகளை இந்தியா கூட்டணி எப்படி விமர்சனம் பண்ணுவாங்கன்னா வந்து இது குடும்ப கட்சி, வாரிசு கட்சின்னு ரொம்ப ஓப்பனாக விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விமர்சனங்களுக்கு அந்த பெயர் போனவர்கள் இவங்க நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கான கண்டென்ட் இவங்களே கொடுக்குறாங்க. ரொம்ப வெளிப்படையாகவே அதை பற்றி ஒரு இது என்ன நினைப்பாங்க, சீனியர்ஸ் இதை பற்றி என்ன நினைப்பாங்க, மற்றவங்க பற்றி கட்சியின் நீண்டகால வியூவர்ஸ் இதை என்ன நினைப்பாங்க, கட்சியின் ஆதரவாளர்கள் என்ன நினைப்பாங்க, பத்திரிகையாளர் இது எப்படி பார்ப்பாங்க, இந்த ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவங்க இது எப்படி பார்ப்பாங்க. ஏன்னா மோடி ஆட்சியில் ஜனநாயகம் சீரழிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ உட்கட்சிக்குள்ளே ஜனநாயகம் எந்த அளவுக்கு சீரழிக்கப்படுதுங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இந்த அரசியல் நோக்கி ரொம்ப வேகமாக நடக்கிறத நம்மளால் பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. இந்த இடத்துல வரும்போது தான் வந்து அவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் கேட்ட மாதிரி வந்து கனிமொழி இருக்காங்க, சீனியர் அமைச்சர்கள் இருக்காங்க, ஏன் யாருக்கும் கொடுக்காம உதயநிதிக்கான இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படையாக வந்து அந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. கலைஞர் மறைவு வரையும் பார்த்தீங்கன்னா கலைஞர் மறைவுக்கு பிறகு அந்த இடத்துக்கு ஸ்டாலினாக வராதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் வந்துச்சு.
ஸ்டாலினுக்கு பிறகு யாராக இருப்பாங்க, கனிமொழி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டாக் வந்து அன்றைக்கி இருந்தது. ஏன்னா கனிமொழிக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அன்றைக்கி ஸ்டாலின் வந்து கலைஞர் கொடுத்து வச்சிருந்தாரு. அதே மாதிரி பேட்டர்ன் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்து இவங்க ஆட்சிக்கு வந்து அந்த 3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல கனிமொழிக்கான அந்த கட்சிக்குள்ள அந்த வாய்ஸ், அவங்களுக்கான அந்த அதிகாரம், அந்த அந்த இடங்கள்லாம் வந்து குறைக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து உதயநிதிக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாகிறத புரிஞ்சிக்க முடியுது. இது வெளியே தெரிஞ்ச தோற்றமாக இருந்தாலும் வெளியே தெரியாத தோற்றம் பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசனுக்கான ஒரு ரோல் வந்து பெரிய அளவில் இருக்கிறதா வந்து அதுவும் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்க்ரீனில் நமக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது. அப்போ அதனால் இப்படி பார்க்கும்போது வெளிப்படையாக உதயநிதிக்கான இம்பார்ட்டன்ஸ் வருது, அந்த இடத்துல கனிமொழிக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைக்கப்படுது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. இல்லை, நம்ம ஒரு காலத்தை பின்னோக்கி போனோம்னா கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலின் வாரிசாக வராரு அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். ஸ்டாலினுக்கு அடுத்தது ஸ்டாலின் மகன் உதயநிதி வருவாரா அப்படின்னு பேசும் ஒரு காலகட்டத்தில் ஸ்டாலின் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தார், இங்கே வாரிசுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு ஒரு பதிவை பண்ணியிருந்தார் ஒரு தனியார் தொலைக்காட்சியில். இது இப்படி வாரிசு அரசியலாக நம்ம பார்க்கணும். அவங்க மத்தியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம் இப்படின்னு பொருள் வைக்கிறாங்க. இந்த வாரிசு அரசியலில் இல்லை எங்களுக்கு கட்சி தான் குடும்பம், குடும்பம் தான் கட்சி அப்படின்ற ஒரு போர்வை அதை உள்ளே வைக்கிறாங்க. இது நம்ம எப்படி பார்க்குறது? இது வாரிசு அரசியல் ஆகாதா? அது அவங்க பண்ணக்கூடிய இந்த கீழ்த்தரமான ஒரு ஆக்டிவிட்டீஸுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இந்த புகழ், ஒரு பெயர், அதுதான் வந்து இந்த தன்மை. இந்த வந்து எப்படி இது ஒரு முகசூலிக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. பட் அதை வந்து வெளிப்படையாக வந்து அதை சொல்லிவிட்டு இது கட்சி தான் குடும்பம், குடும்பம் தான் கட்சி, அதனால் வந்து இது இப்படி தான் இயங்கும், இதில் வந்து அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப ஒரு மோசமான வந்து அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வேற ஒரு அரசியல் இதன் மூலமாக வந்து நீங்கள் பார்த்த திமுக இதுவரை நீங்கள் பார்த்த திமுக வேறு, இனி நீங்கள் பார்க்க போகிற திமுக வேறு அப்படிங்கிற மாதிரி கடந்த கால திமுகவுடைய அனுதாபையில் திமுகவுடைய தொண்டர்களுக்கு வேற ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. இந்த கட்சி எப்படி எமர்ஜ் ஆகி வந்தது அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய வரலாறு படிக்கிறவங்களுக்கு, திராவிட இயக்க வரலாறு படிக்கிறவங்களுக்கு அது நல்லா புரியும், அந்த டெப்த் என்னன்றது புரியும். அப்படி இருந்த கட்சி வந்து இன்றைக்கி இவங்க காட்டுற ஆஃப்டர் ஸ்டாலினுக்கு முன்பு, ஸ்டாலினுக்கு பின்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவருக்கு பின்பு காட்டக்கூடிய அந்த தோற்றம் அப்படிங்கிறது முழுக்க இது வேறு மாதிரி தன்மையில் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய இது வந்து திமுக குடும்பத்தில் மட்டும் இது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா மூத்த அமைச்சராக கே நேரு இருக்கானா அவருடைய மகனுக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்கே கொடுக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து துரைமுருகன் இருக்காருன்னா அவருடைய மகனுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுது. இந்த மாதிரி எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அப்புறம் மாவட்ட செயலாளர் யாருக்குன்னா மாவட்ட செயலாளரோட மகனுக்கு அதிகமான பொறுப்பு. அந்தந்த பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளருமே அங்கே வந்து கட்சி குறிப்பிட்ட வர மாதிரி மூத்த அமைச்சர்களுக்கான அந்த வாரிசையும் முன்னிறுத்துறாங்க. இது நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம்ல. இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி முடிவு செய்யப்பட்டு தான் அவர் களத்திலேயே இறக்கியிருக்காங்க. இதனால் மூத்த அமைச்சர்கள் வாய் மூட தான் இந்த அவங்களோட அரசியலும் வாரிசுகளையும் உள்ளே இறக்குறாங்கன்னு நம்ம யோசிக்க முடியுமா? இல்லை, அதுதான் இது வந்து என்னென்னா வெளிப்படையாக வந்து அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க இது வந்து குடும்ப அரசியல் நோக்கி நகருது அப்படிங்கிறது. அது வந்து ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன் உதயநிதிக்கு அவர் காமிச்ச அந்த அதிகபட்ச இம்பார்ட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமான அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இது வந்து அனைத்து மட்டங்களையும் அனைத்து மண்டலங்களிலும் இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி எழுதப்படாத விதியாக நாங்கள் எப்படி இதை செய்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்தினுடைய சீனியர் திமுக பிரமுகர்கள் நீங்களும் அதை பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்த மாதிரி எல்லாரும் அதை வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அடுத்த எம்எல்ஏ பதவி, இங்கே இல்லாதவங்களுக்கு டெல்லியில் பதவி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்து அப்படியே டுவோர்ட்ஸ் இந்த அரசியல் ஃபுல்லாகவே அது ஒரு குடும்ப அரசியல் மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறுநில மன்னர் மாதிரி. இங்கே சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திமுக தலைமையிட்ட அந்த ஹோல்டு இருக்கும். அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹோல்டு கொடுத்து வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அது ஒரு குடும்ப சார்ந்த ஹோல்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இதை ஃபுல்லாக அவங்க நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி வந்து கனிமொழி ஒரு விழாவுக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தைகளை வச்சு ஒரு கட்சி தலைவர்களை வந்து ஒரு படம் போட்டு இவங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது குறிப்பாக ஒரு எச்சரிக்கைன்ற ஒரு வார்த்தைக்கு உதயநிதியோட படம் ஓப்பன் ஆச்சு. அங்கே உதயநிதி படம் ஓப்பன் ஆனோடனே அவங்க என்ன குறிப்பிட்றாங்கன்னா இவர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்றாங்க. நீங்கள் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. அது நான் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அது பலகை, இந்த பலகையில் வந்து பார்த்திங்கன்னா பல டெக்ஸ்ட்டுங்க இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை படிக்கும்பொழுது அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற யாருன்றதை காட்டுவாங்க. அவங்கள பற்றி ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு கனிமொழி வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி எச்சரிக்கை அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் இருந்துச்சு. அவங்க அதை படித்தாங்க. அடுத்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணும், எச்சரிக்கை அப்படிங்கிறத சொன்னாங்க. எச்சரிக்கையை திரும்பினதும் அதில் வந்து உதயநிதி ஸ்டாலினோட ஃபோட்டோ இருந்துச்சு. உதயநிதி காமிச்சதும் உடனே அவங்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அவரை வச்சு. அரசியலை வந்து அடுத்தடுத்த கட்டத்தை வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்காரு, பெரிய அரசியல் தலைவராக ஆகிட்டுருக்காரு, அவர் எங்கெங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் கனிமொழி சொல்கிற பதில் என்னன்னா, இந்தந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது
பாஜக கிட்ட நீங்கள் எச்சரிக்கை இருக்கணும், மூத்த அமைச்சர்கிட்ட எச்சரிக்கை இருக்கணும், இந்த மாதிரி எச்சரிக்கை இப்படி அவங்க சொல்ல, இங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அங்கே எச்சரிக்கை சொல்ல மாறா இவர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க. அதுதான் அந்த 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 பதிலை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அந்த அந்த பதிலை வந்து அவங்க வந்து ஒரு டிப்ளமேட்டிக் பதில் மாதிரி சொல்லிட்டாங்க. இவர்கிட்ட எச்சரிக்கைன்னு சொல்றதோட அந்த அவங்க பதிலை முடிச்சுக்கிட்டாங்க. இல்லை அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்களோ, நம்ம அதை அப்படியும் பார்க்கலாம். இவர்கிட்ட எச்சரிக்கை இருக்கணும், இவரால் நான் எதாவது பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா என்ன எச்சரிக்கை இருக்கணும்ன்ற இடத்துல அவங்க சொல்கிறாங்களோ, அல்லது இவரால் பாதிக்கப்பட்ட மற்ற அமைச்சர்கள் எச்சரிக்கை இருக்கணுமோ, அல்லது இவரால் பாதிக்கப்பட்ட வேறு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டோ அவங்களாம் எச்சரிக்கை இருக்கணுமோ, அல்லது எதிர்க்கட்சிகள் எச்சரிக்கை இருக்கணுமோ, இந்த மாதிரி பல டேர்ம்ஸில் வந்து அந்த விஷயத்தை பொதுப்படையாகிட்டாங்க அவங்க. பட் மொத்தமாக என்ன அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து அவர் எங்கேயும் எச்சரிக்கை இருக்கணும்னு தேவையில்லை, அவர்கிட்ட தான் மற்றவங்க எச்சரிக்கை இருக்கணும்னு சொல்கிறது மூலமாக அவங்க வேற ஒரு கருத்தை அந்த இடத்துல சொல்லிட்டு போயிட்டாங்க. அது வந்து பல கேள்விகள் அந்த அதுக்கு முன்னாடி நீங்கள் பல இதை போட்டுக்கலாம், நீங்கள் பல பதில்களை போட்டுக்கலாம். உங்களுக்கு அவங்க இன்னொரு கேள்வி வச்சிருக்காங்க அது மூலமாக. அதாவது கனிமொழி ஆதரவாளர்கள் ஒரு பதிலாக ஃபில் பண்ணிக்கலாம், திமுக ஆதரவாளர்கள் அவங்க பதில் ஃபில் பண்ணிக்கலாம், எதிர்க்கட்சியிலும் ஒரு பதில் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அது ஒரு டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. திமுக கட்சியில் இப்படி பயணம் இருக்கும்போது திமுக கட்சிக்குள்ள அங்கம் வகிக்கிற திருமாவளவன் நேற்று அவரோட அறிக்கையை பார்த்துருப்பீங்க. தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து, அதாவது தலித் மக்களிலிருந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு பார்வையை பார்க்குறாரு. அது எப்படி ஒரு தலித் மக்கள்னாவே ஒரு முதலமைச்சர் ஆக முடியாதா அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா, அந்த தலித் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வராக ஆவதற்கான அந்த மனநிலையே இங்கே இல்லை, அது வரவும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுங்கிற அவர் பொதுவாக சொல்லிட்டார். அது பொதுவாக சொல்லிட்டார் மீன்ஸ் மக்கள் அதாவது அந்த மனநிலை இல்லைன்னா மக்கள்கிட்ட அந்த மனநிலை. அதே போல் வந்து அந்த மாதிரியான கட்சிகள் எங்கேயுமே அந்த கட்சிகள் வந்து அந்த மாதிரியான நபர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எந்த கட்சியும் வழங்கலை. சரி, தலித்துகளே அவங்களே ஒரு கட்சியை சேர்த்து செயல்பட அந்த கட்சிக்கு அந்த வாய்ப்பு அந்த மக்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அரசியல் வந்து நாடாளுமன்றத்தோடு பொருந்தது அப்படின்னு சொல்கிறார் அவர். இந்த விஷயத்தை டீட்டெயிலாக பேசினா இது வந்து இந்திய அரசியலோட பொருந்தது, நாடாளுமன்ற அரசியலோடு பொருந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்திய அரசியல் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தலித்துகள் வந்து பெரிய அளவிலான ஒரு மாநில முதல்வராகவோ பெரிய முக்கியமான இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அரசியல் களத்தில் அதுக்கான வாய்ப்பு வந்து பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த கருத்தை பதிவு பண்ணுறாரு. சொல்லிட்டு கூட எனக்கு திமுக மீது நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறார். பட் அந்த விஷயத்தை வந்து திமுக மீது ஏன் நம்பிக்கை, திமுக மீது நம்பிக்கை இருக்குன்னு முன்வைக்கிறாரா அந்த பதில் சொல்லிட்டு, பட் எனக்கு திமுக மீது நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த கருத்து மீது தான் வந்து திரு சீமான் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தலித் வந்து மாநிலத்தினுடைய முதல்வராக ஆக முடியாது அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்றுக்கிறேன், திரும்ப சொல்ல கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவர் திமுக மீது நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறார், அங்கே தான் நான் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா வந்து அவர் சீமான் வந்து திமுக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார், திமுக அந்த மாதிரியான அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பட் இது ஒரு டாக்கிங் பாயிண்டாக ரொம்ப முக்கியமான ஒரு டாக்கிங் பாயிண்டாக மாறிடுச்சு. அதனால தான் அரசியல் களத்தில் விசிகாவுக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பாமக வந்து அவங்க வந்து இந்த விஷயத்தை உடனே அட்ரஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்புமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு தலித் கட்சிகள் தலித் சமூகம் எங்களுக்கான ஆதரவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து நாங்கள் முதல்வராக்குவோம் அப்படின்ற ஒரு இதை, அதாவது அவர் சொல்கிறது இன்னும் எல்லா பேர்ட்ட இன்னும் உள்ளே போய் பார்த்தோன்னா, விசிகா எங்களோட பயணிச்சா, விசிகாவும் பாமக இணைஞ்சு தேர்தல் சந்திச்சா எங்களுடைய கூட்டணியுடைய முதல் வேட்பாளரான அந்த நாற்காலி ஒரு தலித் பிரமுகர்கள் தலித் வேட்பாளருக்கு தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதா அதோட அம்சம். அதை வந்து அதை எப்படி வேணால் பார்த்துக்கலாம். இது ஒரு முக்கியமான அவர் வச்சது ஒரு முக்கியமான டாபிக். அந்த இடத்துல திமுக கூட்டணிக்குள்ளே பயணப்பட்டு இருக்காரு. பயணப்படும்போது அவர் இப்படி ஒரு கருத்து வைக்கிறதுங்கிறது ஏன் இந்த திமுகவோட நம்ம இதை பொருத்தி பார்க்கணும்னா, திமுக தான் இங்கே வந்து ஐடியாலஜி, பாஜக எப்படி ஒரு ஐடியாலஜி பேசோ, மத சார்ந்த ஒரு ஐடியாலஜி பேசோ, அதுக்கு மாற்றாக ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதி, ஒரு திராவிட, அதாவது ஒரு பாரம்பரிய ஒரு அரசியலை பேசக்கூடிய பாரம்பரிய ஐடியாலஜி சார்ந்த ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு இந்திய அளவில் ஒரு முக்கியமான கட்சியாக திமுக தான் இருக்குது. அதாவது பெரிய அளவில் எந்த கட்சியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ ஆர்ஜேடி கூட வந்து பாஜக கடுமையாக எதிர்க்கும். ஆனால் ஆர்ஜேடிக்கு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய ஜனதா தளம் சொல்கிறேன், அல்லுக்கு சொல்கிறேன், அல்லு கூட பெரிய அளவுக்கு ஐடியாலஜி பேச மாட்டார். அந்த மாதிரி ஐடியாலஜி பேசுகிற கட்சியில் பெரிய அளவில் இல்லை. ஐடியாலஜி பேசி தேர்தல் களத்தில் இருந்து சக்ஸஸிவாக இருக்கிற கட்சி திமுக தான். அப்படி இருக்கிறதுனால திமுக கிட்ட இந்த இது வைக்கிறது ஏன்னா திமுக வந்து பிராமண எதிர்ப்புலேருந்து வளர்ந்த கட்சி. திமுக வந்து இயக்கம் திராவிட கழகம் ஆரம்பிக்கிறது வந்து நான் பிராமின் மூவ்மெண்ட் தான் வந்து அதை ஆரம்பித்து சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதை ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து திராவிட கழகம், பிறகு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பயணப்பட்டு இவ்வளோ தான் வருது. அப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க தான் சமூக நீதி, யாருக்கெல்லாம் சமூகத்தினுடைய நீதி மறுக்கப்படுச்சோ சமூக நீதிக்கான அரசியல் நாங்கள் பேசணும் அப்படின்ற அளவில் அவங்க பேசி இன்னி வரை அந்த அவங்களோட கோர் அரசியலுங்கிறது திமுக. அதில் இப்போ இங்கே முக்கியமாக ஒரு கேள்வி, நீங்கள் சமூக நீதி, திமுக சமூக நீதி சார்ந்து பயணிக்குதுன்னு சொல்கிறீங்க. என்னோட கேள்வி என்னென்னா, இப்போது விசிகா திமுக கூட்டணியில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கு. சமூக நீதி அந்தஸ்தை விசிகாவுக்கு கொடுத்துருக்கா? அதாவது திருமாவளவனுக்கு அங்கே அங்கீகாரம் இருக்குங்களா? கூட்டணிக்குள்ள அங்கீகாரங்கிறது சரி. அதாவது மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுறது வந்து திருமாவளவனை திமுக மதிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. திருமாவளவனை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத உள்ளே எந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்கிறது நமக்கு தெரியல. வெளியில் நமக்கு என்ன விஷயம் தெரியுதுங்கிறத பார்க்குறோம். பட் வந்து இன்றைக்கி திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தலைமையில்
கட்சி வந்து தொடர்ச்சியான ஒரு வெற்றிகளை சந்திக்கிறது 2019, 2021, 2024 இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை திமுக கூட்டணி பெறுதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் விசிகாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. திருமாவுக்கு வந்து அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய அந்த குறிப்பாக பறையர் மக்களுடைய அந்த வாக்குகள் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கணிசமான இன்றைக்கி வாக்கு வங்கியாக இருக்குது தமிழகத்தில். அந்த வாக்குகள் வந்து இன்றைக்கி சிந்தாமல் சதுரமாக திமுக கூட்டணிக்கு வருவதற்கு திருமாவோட இது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த வெற்றி ஃபுல்லாகவே ஸ்டாலின் கிடைக்குது. அந்த ஸ்டாலினுக்கு அவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு பின்னாடி யாருன்னா திருமா தான் இருக்கார். திருமாவுக்கான அங்கீகாரம் ஸ்டாலின் கொடுப்பாரு தான் நான் நினைக்கிறேன். பட் கொடுக்க மறுக்கல அப்படின்னு நான் சொல்லி பட் திருமா பேசுகிற சப்ஜெக்ட் வேறு. அவர் பேசுகிறது முதல்வர் அப்படின்ற இடத்துக்கு பேசுகிறார். ஸ்டாலின் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஒரு தலித் நபருக்கான வரவதற்கான வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்துல அவர் பேசுகிறாரு தவிர சரிசமமாக மதிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அது இல்லாமல் போக அந்தளவுக்கு அது இல்லாமல் போக நான் எதிர்பார்க்குறேன். இல்லை, அதாவது அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் என்ன ஒரு கருத்து நிலவுதுன்னா, இந்த வருகின்ற 2026 தேர்தலில் வந்து திருமாவளவனை அதை விசிகாவை காட்டி விட்டு அந்த இடத்த காங்கிரஸுக்கே கூடுதலாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது. நிச்சயமான செய்திகள் வருவதை நானும் கேள்விப்படுறேன். பட் வந்து சில காசிப்ஸ் நமக்கு எப்படி தெரியல. நாளைக்கு வந்து அது செய்திகளை வெளியிடலாம், யார் வெளியிடறாங்கிற செய்தி தெரியல. நாளைக்கு இது எப்படி வேணால் மாறலாம். அதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் இருக்கு இல்லையா? அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து அதுக்கிடையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரலாம். ஒன்றிய அரசுலேருந்து வேறு ஏதாவது சீரியஸான பிரச்சனை வரலாம், என்ன வேணால் மாற்றங்கள் வேணால் வரலாம். நம்ம இன்னும் நிறைய அதாவது அரசியல் அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன இருக்குது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி அதுதான் நடக்கும், இன்றைக்கி நம்ம பேச முடியாது. அரசியலுங்கிறது திடீர் திருப்பங்களுடைய ஒரு கலவை தான் அது அரசியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த நீங்கள் சொல்கிற அந்த போக்கு வந்து விசிகா கழட்டி விட்டுட்டு காங்கிரஸ்க்கான அந்த இடத்த கொடுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியை திமுக எடுக்கிறாங்களா அல்லது விசிகா வேறு எதுவும் மூவ் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு இப்போ நம்ம அதை பற்றி சொல்ல முடியாது. இல்லை, தமிழக அரசியல் நிலைப்பாடு வந்து பாஜகவை எதிர்த்து குரல் கொடுத்து தான் இவங்கெல்லாம் வாக்குகளை கணிசமாக பெற்றிருக்காங்க. இது சாதிய சித்தாந்த அடிப்படையிலும் ஓட்டு வங்கின்ற ஒரு இடம் இருக்குது இந்த தேர்தலில். இப்போ இதை குறிப்பிடும்போது விசிகாவும் சரி, இப்போ அன்புமணி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் இல்லையா? அதாவது தலித்துகளை நாங்கள முதலமைச்சராக நாங்கள் தயார் அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு. விசிகாவும் சரி பாமகவும் இணைஞ்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கினா இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? கட்டாயம் அப்படி ஒரு கூட்டணி அமையாது. காரணம் ஏன் அப்படின்னா, வெளிப்படையாக வந்து இப்போ திருமாவளவன் வந்து எந்த அளவுக்கு வந்து பாஜகவை எதிர்க்கிறாரோ அதுக்கு நிகராக தான் வந்து பாமகவும் அவர் எதிர்க்கிறார் அப்படிங்கிறதான் அவருடைய இந்த கடந்த கால அரசியலை நம்ம பார்க்குறோம். ரெண்டுமே வந்து இரண்டு கண்களையும் எதிர்த்தாகணும் அப்படிங்கிறது தான் வந்து அவர் ரெண்டுமே வெவ்வேறு பார்வையில் பார்க்கலாம். மக்கள் மன்றத்தில் மக்கள் மத்தியில் அதாவது பெரும்பான்மையான மக்கள் வந்து இவங்க தான் இருக்காங்க இல்லையா? தலித் சமூகம் வன்னியர்கள் மட்டும்தான் பெரும்பான்மையாக இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில்? முக்கியமாக கணிசமான அளவில் அவங்க. அப்போ 2 கட்சியும் இணைஞ்சதுன்னா ஒரு கணிசமான வாக்கு பெற முடியுமா? கணிசமான வாக்கு பெறலாம். அந்த கணிசமான வாக்குங்க ஆட்சி கைப்பற்றத்தினான வாக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். என்னென்னா, ஒட்டுமொத்த பறையர் சமூக மக்களும் ஒட்டுமொத்த வன்னியர் சமூக மக்களும் பாமகக்கு மட்டுமே இவங்க வாக்களிக்கிறாங்க, பறையர் சமூக மக்கள் ஃபுல்லாகவே விசிகாவுக்கு மட்டும் வாக்களிக்கிறான்னு சொல்ல முடியாது. அந்த வாக்காளர்கள் திமுக வாக்களிக்கிறவங்களும் காலங்காலமாக இருக்கிறவங்க இருக்க செய்கிறாங்க. வன்னியர்கள் மக்கள் வந்து திமுக வாக்களிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அந்த வாக்கு எல்லா கட்சிகளுக்கும் போகிறது, காமனாக எல்லா கட்சிக்கும் போகிறது உண்டு. அதை தாண்டி தான் அந்த மீதி அந்த கட்சிகளுக்கு போகிறதெல்லாம் தவிர்த்து தான் வந்து அந்த மொத்த வாக்கில் தான் பெறது தான் இவங்க கட்சி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது அவ்வளோ வாக்கு அவங்கள நோக்கி வந்துடுறதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த 2 ஃபேக்டர் ஒன்றா சேர்றது மூலமாக மொத்த வாக்குகளும் பெற்றுட்டு பெரிய லெவலில் ஆட்சி அமைச்சலாம் அப்படிங்கிற கணக்கு போட முடியாது. இல்லை, இப்போ இந்த கணக்கை இப்போ போடும் திருமா வந்து அந்த வார்த்தையை குறிப்பிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? தலித்துக்கான முதலமைச்சர் இங்கே சாத்தியம் இல்லைன்னு குறிப்பிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? தனித்து எதிர்த்து போட்டி எடுத்து பார்த்த கலைஞரை பார்த்து தானே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும். ஒரு கூட்டணியிலிருந்து இந்த வார்த்தையை எப்படி உபயோகிச்சிருக்க முடியும்? நீங்கள் கேட்குறது ஒரு நல்ல கேள்வி. தலைவர் திருமாவளவன் வந்து இதனால் வரையும் ஒரு தனியாக ஆட்சி அமைக்கிறதுக்குனா முயற்சிகள் என்னென்ன மேற்கொண்டார். அப்படி முயற்சியை மேற்கொண்டு அவர் வந்து இந்த அரியணை ஏற முயற்சி பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சிட்டார். அவருக்கு வந்து மக்கள் வந்து அவர் அங்கீகரிக்க மறுத்துட்டாங்களா? ஏன் அவர் வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாரு? கூட்டணிக்குள்ளேயே அவர் பயணப்பட்டு இருக்காரு, ஏன் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு? நீங்கள் நல்ல கேள்வி கேட்குறீங்க. ஆனால் வந்து இப்போ வந்து திருமாவளவன் வந்து இந்த அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 30 ஆண்டுகள் மேலே ஆகிடுச்சுன்றதை நான் ரஃபாக எஸ்டிமேட் பண்ணுறேன். நான் இந்த 30 ஆண்டுகளில் அவர் வந்து இப்போ தான் வந்து கட்சிக்கான அங்கீகாரம் பெற்றிருக்கார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் கட்சியினுடைய சின்னமாகவும் கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்காரு. அப்படின்னும் போது இனிமேல் தான் அவரோட இந்த அடுத்த கட்ட அரசியல் நகரவே நம்ம அடுத்து எந்த அளவுக்கு நகராரு. ஏன்னா ஒரு கட்சியினுடைய அங்கீகாரம் படிக்கிறது அவங்களுக்கான ஒரு அந்த கட்சியோட சின்னம், அவங்களுக்கான கொடி, அதுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கட்டாயம் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் தேர்தலில் வந்து வெளிப்படையாக எல்லா 234 தொகுதியிலும் ஒரு சின்னத்தில் ஒரு குறிப்பிட்ட சின்னத்தில் போட்டியிட முடியும். ரைட்டுங்களா? அது இப்போ தான் அவங்க பெற்றிருக்காங்க. இல்லாட்டி சுயேட்சையாக தான் அவங்க பங்கெடுப்பாங்க. சுயேட்சை வேட்பாளர்கள் எப்படி மக்கள் ஆதரவிப்பாங்க? ஏன்னா இவ்வளோ பெரிய நீண்ட காலமாக வந்து ரெட்டலை, உதயசூரியன் போட்ட சின்னத்துக்கு வாக்களித்த மக்களுக்கு எப்படி வந்து சுயேட்சை சின்னங்கிறது அது பாசிபிள் கிடையாது. இனிமேல் அவங்களுக்கு அந்த
மண்பானை சின்னத்தை அவங்க வந்து தங்களோட சின்னமாக பெற்றிருக்காங்க. இனிமேல் அதான் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக அது இருக்க போகுது. அப்படின்னும்போது இனிமேல் அந்த சின்னத்தை வேணால் நீங்கள் 234 தொகுதி சுயேட்சை போட்டிடுங்க, 234 தொகுதி நீங்கள் தனிச்சு போட்டிடுங்க அப்படின்ற கருத்தை வந்து நீங்கள் வைக்கலாம். அப்படி வைக்கிற அந்த ஒரு சேலஞ்சை திருமாவளவன் செஞ்சு அதன் காரணமாக அடுத்து அவர் எதுவும் விஷயத்தை நகராரா. ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியல் ஒரு பழுத்த அரசியல்வாதியாக நல்ல ஒரு பேஸ்லேருந்து வந்தவர். அவர் தான் அந்த கட்சியினோட நிறுவனர் அப்படின்றதுனால அவருக்கு இந்த தனிச்சு போட்டிடுறது, கூட்டணி அமைச்சு போட்டிடுறது, எது வந்து பலனளிக்கும், எது பலனளிக்காது, எது யதார்த்தமான அரசியல் அப்படிங்கிறத பிரித்து பார்க்க தெரிஞ்சவர். நீங்கள் பிரித்து பார்க்க தெரிஞ்சவர்னு சொல்கிறீங்க. ஓகே, அவர் நல்ல தலைவர், நான் அந்த கருத்தை ஏற்றுக்கிறேன். ஆனால் இதில் சமூக நீதி இல்லை பயணிக்கிற திமுக எத்தனை மந்திரிகளை தலித்துக்கு கொடுத்துருக்காங்க? ஆதி திராவிட நலத்துறையை தவிர்த்து எத்தனை மந்திரிங்க தலித்தில் கொடுத்துருக்காங்க? நீங்கள் கேட்குறது ஒரு நல்ல கேள்வி. திமுக வெளிப்படையாகவே தலித் மக்களை கட்சிக்குள்ளே பெரியவில்லை அவங்களுக்கான நீங்கள் கேட்குற அடிப்பில் முக்கியமான கேபினெட்ஸ் கட்சிக்குள்ளே கொடுக்காம புறக்கணிக்கிறது வெளிப்படையாக அவங்க நீண்ட காலமாக செய்கிறாங்க. திருமாவளவனுக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். கூட்டணி ஆட்சி அமைச்சாலும், திமுக கூட்டணி ஆட்சி அமைச்சாலும் அமைச்சர்களை பங்கு கொடுக்காத அரசியலை கலைஞர் காலத்தில் பின்பற்றக்கூடிய ஒரு பேட்டர்னாக தான் இருக்குது. மெஜாரிட்டி அவங்க இழந்திருக்கும் போது கூட, இப்போ மெஜாரிட்டியில் இருக்குது, பட் மெஜாரிட்டி இழந்து 96 சீட்ஸ் 100 சீட்ஸும் கம்மியாக இருக்கிற கலைஞர் பெற்றிருந்த காலகட்டத்தில் கூட மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தது கூட அப்போ கூட அமைச்சர்கள் இடம் கொடுக்காம கூட்டணி கட்சியில் ஆட்சி அமைப்பாங்க, பட் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பேட்டர்ன் அவங்க பின்பற்றி இருக்காங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் கூட அவங்க வந்து நீங்கள் கேட்குற மாதிரி வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அமைச்சர்கள் பெரிய கொடுக்காம வச்சுட்டாங்க. முக்கியமான கேபினெட்ஸில் கொடுக்காம துறை சார்ந்த அமைச்சகமும் இருக்கும். அது திராவிட நலத்துறையோ அது சார்ந்த ஒரு முக்கியமான சில அமைச்சர்கள் மட்டும் தான் வந்து அந்த அவங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர அதை தாண்டி பெரிய போர்ட்ஃபோலியோ எதுவும் அந்த நலத்துறையை தாண்டி வேற யாரையும் தலித்தை முன்னிறுத்தல, அது கொடுக்கல. இன்றைக்கு திருமாவளவன் ஒரு முதலமைச்சராக தலித் ஆக முடியாதுன்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அது அவர் இதுவே சிந்திக்கணும்ல. ஒரு மந்திரி கூட இல்லை அங்கே ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரா என்னைக்காவது? அவர் வந்து இந்த விஷயத்தை டைரெக்டாக அவர் வைக்கல. பட் இது ரொம்ப டுவர்ட்ஸ் லார்ஜாக அவர் அதை திங்க் பண்ணி இந்த கருத்தை வைக்கிறார். சிஎமாக முடியலங்கிறார். முக்கியமான கேபினெட் ஆக முடியும் அப்படின்னா அது டைரெக்டாக திமுக அட்டாக் பண்ணுறது. டைரெக்டாக திமுக அமைச்சர்கள் நீங்கள் எத்தனை எஸ்சி கேண்டிடேட்ஸை வந்து நீங்கள் இதுக்கு கொடுத்துருக்கீங்க, கேபினெட்டாக கொடுத்துருக்கீங்க, இல்லை அதிமுக பார்த்து அந்த கேள்வி கேட்டோன்னா அது ஓகே, அந்த கட்சியை நோக்கி கேள்வி, அந்த கட்சியை அக்யூஸ் பண்ணுறாரு புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் இப்போ இங்கே யாராச்சும் அக்யூஸ் பண்ணுறாருன்னா மக்களை அக்யூஸ் பண்ணுறாரு. ஆக முடியாது, மக்கள்கிட்ட அந்த மாதிரி மனநிலையே இல்லைங்கிறார். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மனநிலை மக்கள்கிட்ட இல்லைங்கிறார். சொல்கிறது புரியுதுங்களா? அவர் சொல்கிறது அந்த தன்மை தான் அவர் சொல்கிறார். அந்த மாதிரி எங்களை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் நாங்கள் மக்களுக்காக பாடுபட தயாராக எங்களுக்கு நான் ரெகக்னேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத அவர் அங்கே பதிவு பண்ணுறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாலிட்டிக்ஸ் நம்ம எதோட இப்போ நீங்கள் திமுகவோட சமூக நீதி பொருத்தி பார்க்கக்கூடிய திமுக ஏன் இதெல்லாம் செய்யலை நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா? ஏன் திமுக இதனால் வரையும் செய்யலைன்னு கேட்டால் இதனால் வரையும் திமுக ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் தெரியுமா? இதை செய்யாமல் போகிறதுனால திமுக எங்கேயுமே வெற்றி தொழில் தீர்மானிக்கிற சக்தி அது மாறல. எந்த தலித் மக்களும் அவங்கள நோக்கி இந்த கேள்வியை கேட்கல. கட்சிக்குள்ளே அந்த கேள்வியும் அவங்க இந்த கேள்வி வந்து கலைஞரோ அல்லது இப்போ இருக்க ஸ்டாலினோ யாரும் அதை எதிர்கொள்ளல. மக்கள் மன்றத்தில் இந்த கேள்வியை முன் வச்சா தானே மக்களும் யோசிப்பாங்க. மக்கள் மன்றத்தில் முன் வைக்கிறது செகண்டரிங்க. பட் பாதிக்கப்பட்டிருக்க எந்த தலித் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, கேபினெட் இடம் கிடைக்காம பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இது கேட்கணும். அந்த மாதிரி கேபினெட் எம்எல்ஏஸ் கேட்கணும்ல. அதாவது சரி, வெற்றி பெற்றக்கூடிய எம்எல்ஏ, திமுக வெற்றி பெற்ற எம்எல்ஏ, ஷெட்யூல் காஸ்ட் இருந்து வெற்றி பெறக்கூடிய எம்எல்ஏ அவங்க அதை கேள்வி கேட்கணும்ல கட்சியோட தலைமை நோக்கி. எங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் எங்கே, எங்களுக்கான சீனியர் அமைச்சர் ஒரு நிதித்துறையோ ஒரு உள்ளாட்சித்துறையோ முக்கியமான வந்து வேறு ஏதாவது முக்கியமான போர்ட்ஃபோலியோ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த கேள்வி அவங்க வைக்கணும். அந்த மாதிரி கேள்வி இதுவரையும் ஃபேஸ் பண்ணதா தெரியல. ஃபேஸ் பண்ணாங்களா என்னன்றது தெரியாது. எதை வச்சு சொல்ல வரேன்னா அந்த மாதிரியான இடத்த இதுவரையும் திமுக கொடுக்காமலே இவ்வளோ நாள். ஒரே ஒரு தடவை பால்வளத்துறை அமைச்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. கா. சுந்தரம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு எம்எல்ஏவுக்கு ஒரே ஒரு முறை மட்டும் பால்வளத்துறை, அது ஆதி திராவிட நலத்துறையிலேருந்து பால்வளத்துறை அமைச்சர் பார்த்துருக்காங்க. அதை தவிர்த்து வேறு எங்கேயும் தலித் மக்களுக்கு அங்கீகாரம் அளிக்கல. நான் அதான் சொல்கிறேன், ஏன் கொடுக்கல அப்படின்னா அந்த மாதிரியான நெருக்கடியை திமுக எதிர்கொள்ள, அதனால் கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை கட்சி எதிர்கொள்ளுது, அதன் காரணமாக அவங்களால ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டு அமைச்சரவை அமைக்கக்கூடிய ஒரு நெருக்கடி வரும்பொழுது தான் அவங்க அதை பற்றிலாம் யோசிப்பாங்க. இதனால் வரை அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரல. அதனால் அவங்க அப்படியே இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க. பார்ப்போம். இந்த கேள்விகள்லாம் காலம் தான் பதில் சொல்லணும். திருமாவளவன் சீக்கிரம் சொல்லுவார்னு நினைக்கிறோம். உங்கள் நேரத்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி.